அடுத்து வரும் நாட்களுக்கான மழை நிலவரம் தொடர்பா வானிலை தெரிவித்த தகவலை பார்க்கலாம். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமா நாளை 13ஆம் தேதி தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்லையும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில வறண்ட வானிலை நிலவக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகாலை வேளையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் காணப்படும். 14ஆம் தேதி தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்லையும் காரைக்கால் பகுதியிலையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 15ஆம் தேதி கடலோர தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 16ஆம் தேதி கடலோர தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் உள் தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 17, 18ஆம் தேதிகள்ல தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன் அறிவிப்பை பொறுத்தவரை நாளை 13ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை வேளையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 29 செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் சொல்லப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்கள்ல மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்படுவதாகவும் வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு.